Hi friends, welcome to SV Construction Developers. நான் உங்கள் லோகேஷ். உங்கள் கனவில்லம் வாங்க எங்களிடம் வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 1035 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK ஈஸ்ட் ஃபேசிங் டூப்ளெக்ஸ் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சிஹெச் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸை தான் நம்ம காட்டுறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா SV Construction ஓன் ப்ராஜெக்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே கஸ்டமருக்கு புக்கிங் பண்ணி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சேனலோட வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க 3 BHKல பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் வீடு வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதே மாதிரியான டூப்ளெக்ஸ் வீடு பார்த்தீங்கன்னா 3 BHKல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நம்மகிட்ட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ரெடி டு மூவ்லையும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட்லேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது, டபுள் பெட்ரூமும் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்பு நம்மகிட்ட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23 lakhsலேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகுது. 25 lakhs வரையும் நம்மகிட்ட சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 28லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 lakhs வரையும் நம்மகிட்ட டபுள் பெட்ரூம் இருக்குது. ஸ்டார்டிங் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600லேருந்து 1200 வரையும் நம்மகிட்ட லேண்ட் ஏரியா வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்கில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். நீங்கள் கேட்குற ஃபேஸிங்கில் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது. நம்ம வீடு புக் பண்ணுற கஸ்டமருக்கு 90% லோன் நம்ம பண்ணித்தரோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்க்குறது வீட்டோட அவுட்டர் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலரிங்கும் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட அவுட்டர் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்கும் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேசர் கட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய கார் ஏறுற மாதிரி தான் இந்த பார்க்கிங் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.25 வரும். நம்ம இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்க்கிங் ஏரியா பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.5க்கு 14 அடி சைஸ் வரும். இந்த பார்க்கிங் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 315 ஸ்கொயர் ஃபீட் வரும். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்கிங் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்வெல் வரும். இந்த போர்வெலோட அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 அடி வரும். இந்த ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.25க்கு பார்த்தீங்கன்னா 4 அடி வரும். இந்த வீட்டோட போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டருக்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கான விண்டோ வரும். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். நாம் பார்க்குறது மெயின் டோரோட சேஃப்டி கேட்டுங்க. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வரும். இந்த மெயின் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டீ கோட் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 19 சைஸ் வரும். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஜிப்சம் போல் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஹாலோட வாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹாலோட ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வால் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூமும் வரும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பூஜைக்கான ரூமும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பூஜை ரூமுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 6.25க்கு 5 அடி வரும் சைஸு. இந்த பூஜை ரூமுக்கு செல்ஃப் நம்ம வந்து கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பூஜை ரூமுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ரைட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5க்கு 3 அடி சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இந்த பூஜை ரூமுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதே மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கும் ஆப்ஷன் கொடுத்து இது மாதிரி பூஜை ரூம் வேணும்போது செப்பரேட்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் புக் பண்ணும்போது இது மாதிரிலாம் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 9 சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் வந்து கிச்சன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பிக் சைஸில்.
கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி 3 அடிக்கு பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 சைஸில் வரும். கிச்சன் மேடைக்கு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கிரானைட் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் கப்பல் ஒர்க் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்து கப்பல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வியூ தான் பார்க்குறோம். அதோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைலில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கான விண்டோவும் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 4.5 சைஸ் வரும். டீ கூட்டில் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் எம்எஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் வரும். கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு 12.5 சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வாலுக்கு. அதுக்கு டென்சில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டென்சிலோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு கலர்ஃபுல்லாக கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம டென்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான விண்டோ வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 4 சைஸ் வரும். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் லேப்டாப் கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணித்தரோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான பீரியடில் கரெக்டான டைமிங்கில் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம பண்ணித்தரோம். நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். கஸ்டமர் மைண்ட் இருந்து தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரமே. வீடு என்பது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். நேரில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் பிடிக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ரெடி டு மூவ்லையும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பிடிச்ச மாதிரி பிளான்லையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளெக்ஸ் டைப்னால இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வரும். இந்த ஸ்டேர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியன் டைப்பில். ஸ்டேர் கேஸ் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பேஷனுக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டும் அடிஷனலாக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதுவும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட காமன் பாத்ரூம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு இந்தியன் டைப்பில் வரும் இந்த பாத்ரூம். அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லிவிங்கில் வரும், கிச்சன் வரும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வரும், பூஜை ரூம் வரும். ஸ்டேர் கேஸ்க்குலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வரும். அடுத்தபடி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸுங்க. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷனுக்கான ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸட் கிளாஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கிரில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஹால், 2 பெட்ரூம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட பால்கனி வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.75க்கு 12.5 சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி சீலிங்கில் ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஸ்பாட் லைட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஹாலோட டிவி யூனிட் சைடில் பார்த்தீங்கன்னா வாலில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 4.5 சைஸ் வரும். டீ கூட வரும், வித் எம்எஸோட வரும். உங்களுக்கு நம்ம கட்டுற எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் கேட்டிருந்தாங்க, வித் பார்த்தீங்கன்னா பால்கனியோட கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட கஸ்டமருக்கு. இந்த வீட்டோட பால்கனி ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வுட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஐட்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கிளாஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கோட ஏரியா வியூ தெரியும் உங்களுக்கு. இந்த பால்கனி டோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபில் ஆயில் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பால்கனி ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேட் ஃபினிஷிங்கில். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டாச்டு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு அவங்க பிடிச்ச டிசைனில். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13க்கு 9 சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வால் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு லேப்டாப் செல்ஃபோன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 4 சைஸ் வரும்.
நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x5 சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனும் வரும் வெஸ்டர்ன் டைப்பில். ஆரம்ப ஸ்டேஜில் இந்த வீடு கஸ்டமர் புக் பண்ணதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷன்லேருந்து ஃப்ளோர் டைல்லேருந்து பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் இன்க்ளூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்தபடியாக பார்க்குறது வீட்டோட 3rd பெட்ரூமுங்க. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x12 சைஸில் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வால் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்டும் செல்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம். பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோ வரும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x4 சைஸ் வரும் டீ கூட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கிரிலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட லேஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக பார்க்க போகிற இந்த மாஸ்டர் பெட்ரூமான அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x6 சைஸ் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் டைப்பில். இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். 2 அட்டாச் பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டருக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். வால் மிக்சரோட இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லா பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட் எல்லாமே கொடுப்போம். நீங்கள் வீடு வாங்கும்போது ஃபியூச்சரில் வந்து அடிஷ்னலாக பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுற பாயிண்ட்டை நம்ம அடிஷ்னல் நம்ம வச்சு தருவோம். ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம வச்சு தருவோம். இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிளாஸும் கொடுத்துருக்கோம். எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்கோம். ஹெட்ரூமோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஐட்டமும் கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம் கலர் ஷீட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெதரிங்க்கு பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு கேட்ட மாதிரி. ஃபியூச்சரில் நீங்கள் வீடு வந்து பில்ட் பண்ணுற மாதிரி அடிஷ்னல் காலம் வந்து மேலே ரைஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு நம்ம பூசலை பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்கருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் 750 லிட்டரில். வீட்டோட மாடியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு டேப் கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக. அதோட வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் வியூ பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரியான அழகான வீடு வேணுமா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. டிஸ்பிளேல இருக்க என் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது. நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் பிடிக்கும். வீடு என்பது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.